எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலகன்ட் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஃபவுண்டேஷன்னா என்ன, ஃபவுண்டேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஃபவுண்டேஷனில் வந்து உங்களோட ஸ்கின் டோனை வந்து நீங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்லாம் இருக்குது, என்ன மாதிரி ஃபினிஷ் லுக் வந்து நீங்கள் கொடுக்கணும் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, ஃபவுண்டேஷனில் என்னென்ன ஷேடு இருக்குது, அதை வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிற ஷேடை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன்னா என்ன, அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஸ்கின் டோன் வந்து ஃபேஸில் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்காது எல்லாருக்குமே. அந்த ஈவன் ஸ்கின் டோனை வந்து நம்ம கொடுக்கறதுக்காண்டி ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே ஸ்கின்னில் தெரியணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம மேக்கப்போட ஒரு பேஸாக யூஸ் பண்ணுறது தான் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனில் இருக்க ஸ்கின் டோனை வந்து ஒரு 3 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. அந்த கேட்டகரிஸ்லாம் என்ன, உங்கள் ஸ்கின் டோன் வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வார்ம் அண்டர் ஸ்கின் டோன், செகண்ட் ஒன் வந்து கூல் அண்டர் ஸ்கின் டோன், தேர்ட் ஒன் வந்து நியூட்ரல். வார்ம் அண்டர் ஸ்கின் டோன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எல்லோ ஸ்கின், அதாவது இப்போது நம்ம ஃபேஸ் வந்து ஈவன் ஸ்கின் டோனாக இல்லை, நெத்தி ஜாலைன் இதெல்லாம் வந்து ஒரு டார்க்காகவும், கண்ணம் மூக்கு இந்த மாதிரி ஏரியா வந்து கொஞ்சம் லைட் கலராகவும் இருக்கும். மேக்ஸிமம் மேற்கு அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த கண்ணம் இந்த மூக்கு ஏரியாலாம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு எல்லோ கலர் ஸ்கின் டோனில் நீங்கள் வர்றீங்க, உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் எல்லோவிஷாக இருக்குது அப்படின்னா இதை வந்து வார்ம் அண்டர் ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த கண்ணம் மூக்கு இந்த ஏரியா இருக்குல்ல, இதெல்லாம் பிங்க் கலரில் இருக்கீங்க அப்படின்னா, பிங்க் ஷேடு கொஞ்சம் வருது உங்கள் ஸ்கின்னில் அப்படின்னா நீங்கள் வந்து கூல் அண்டர் ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நியூட்ரல். நியூட்ரல்னால் வந்து இந்த வார்மும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் ப்ரௌனிஷாக இருப்பாங்கல்ல, அவங்க வந்து நியூட்ரல் அப்படின்ற ஸ்கின் டோனில் வருவாங்க. இதில் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் டோன் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கினா மிரரில் பார்ப்பீங்க, உங்கள் ஸ்கின் டோன் உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இன்னும் கிளாரிட்டியாக நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா உங்கள் மொபைலில் வந்து பேக் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் லைட்டையும் ஆன் பண்ணிவிட்டு உங்களை வந்து நீங்களே ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ வந்து ரொம்ப பிரைட்டாக வெளியே இருந்து எடுக்காமல் ரூம் லைட்டிங் இருக்கும்ல வீட்டில், அந்த சன்லைட்டில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கையில் உங்கள் ஃபோட்டோ வந்து கிளியர் பிக்சராக உங்களுக்கு வரும். இந்த ஃபோட்டோ எடுக்கையில் எந்த வித மேக்கப்பும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீ எப்போயுமே பிளைன் ஸ்கின்னில், அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஸ்கின்னில் வச்சு இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து எடுங்க. எடுக்கையில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் ஸ்கின் டோன் வந்து எந்த கேட்டகரியில் வந்து வருது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் வந்து லிக்யூட், ஸ்டிக், பவுடர், க்ரீம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த லிக்யூட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும், க்ரீம்லேயே கொஞ்சம் லிக்யூடாக வரும். அடுத்து வந்து ஸ்டிக் அப்படின்றது லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ட்ராயிங் மாதிரி வரைஞ்சிட்டு அதை ஸ்மெச் பண்ணிக்குவாங்க. அடுத்து பவுடர் ஃபவுண்டேஷன், க்ரீம் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எதை பொறுத்துனா வந்து உங்கள் ஸ்கின் டைப்பை பொறுத்து. சிலருக்கு வந்து ஆயில் ஸ்கின் இருக்கும், சிலருக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும். இப்போ இந்த ஆயில் ஸ்கின்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நீங்கள் இந்த பவுடர் டைப்பு, கொஞ்சம் ஸ்டிக்கு இந்த மாதிரி போனீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஆயிலியாக ஆக்காமல் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபினிஷ் இருக்குல்ல, அந்த நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஃபினிஷும் கிடைக்கும். நீங்கள் இந்த பவுடரோ இந்த ஸ்டிக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணையில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். மேட் ஃபினிஷ் இருக்கையில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்து உங்களை ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் சிகரெட் கிரியேட் ஆகாமல் இது கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கும். அடுத்து வந்து மேக்ஸிமம் இந்த ஃபவுண்டேஷன் யார் எப்போ அப்ளை பண்ணாலுமே வந்து உங்களுக்கு எந்த ஃபினிஷ் வேணுமோ அதை நீங்கள் வந்து அதை நல்லா செட் பண்ணணும் அப்படின்னா வந்து மாய்ஸ்சரைஸ் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ப்ரைமர் போட்டுருங்க. ப்ரைமர் போட்ட பிறகு ஃபவுண்டேஷன் போடுங்க. இந்த ஃபவுண்டேஷன் போடையில் சிலருக்கு வந்து இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஃபீல் இருந்துச்சுனாலும் இந்த பேஸ் மாய்ஸ்சரைசரும் ப்ரைமரும் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, இது நல்லா உங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ஃபினிஷ்லேயே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மேட் ஃபினிஷ், அதாவது எந்த ஷைனிங்கும் இருக்காது, அப்படி இதாக இருக்கும், மேட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து ஷைனிங்காக வர ஃபவுண்டேஷனாக, அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ எந்த ஃபினிஷ் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஃபினிஷ் கரெக்டாக செட் ஆகணும்னா உங்கள் மாய்ஸ்சரைசரும் ப்ரைமரும் நீங்கள் கரெக்டாக பேஸ் வந்து போட்டுருந்துருக்கணும். அடுத்து வந்து ஷேடு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டைப் இருப்பீங்க. உங்களுக்கான ஷேடை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்து இதில் 2 டைப்பாக வந்து ஃபவுண்டேஷன் வந்து வாங்குவாங்க. ஒன்று வந்து இன்ஸ்டோர், கடைக்கு போய் அங்கே ட்ரையெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்குறது ஒரு டைப் கேட்டகரி இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கடைக்கு போய் வாங்குறது வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கும், கடை இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு மேட்ச் ஆகிற ஃபவுண்டேஷன் வந்து போட்டே பார்க்கலாம். நீங்கள் இப்போ கடைக்கு போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஷேடு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் பர்டிகுலராக ஒரு பிராண்டு அந்த மாதிரி நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்கல்ல, அந்த பிராண்டில் போயிட்டு ஃபவுண்டேஷனை வந்து டெஸ்டிங் கேளுங்க. டெஸ்டிங்கில் வந்து உங்கள் கன்னத்துலேருந்து உங்கள் நெக்கு வரைக்குமே வந்து போட்டு பாருங்கள். உங்கள் நெக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நெக்கோட கலரும் உங்கள் ஸ்கின் ஃபேஸ் இருக்குல்ல அந்த கலரும் வந்து மேட்ச் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கையில ஒரு ஈவன் ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சிலர் வந்து முகத்தில் இருக்க ஸ்கின்னோட இதுக்கு மட்டுமே பார்த்துட்டு அந்த ஃபவுண்டேஷனை வந்து அதை மட்டுமே பிக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நெக் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, லைட்டாக கொஞ்சம் ஷேடு வந்து மாறும். ஃபேஸில் இருக்க ஸ்கின்னோட நெக்கு கொஞ்சம் லைட்டாக டார்க்காக இருக்கையில் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், நெக்கெல்லாம் கருப்பாக தெரியும். அதனால உங்கள் கன்னத்துலேருந்து உங்கள் நெக் இருக்குல்ல அது வரைக்குமே ஒரு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இழுத்து பாருங்கள். இழுத்து பார்க்கையில் உங்களுக்கு அந்த ஷேடு எது அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். அதை வச்சு உங்களுக்கு மேட்ச் ஆகிற ஷேடை வந்து எடுத்துக்கோங்க. இது இன்ஸ்டோரில் போகிறவங்க நீங்கள் அங்கே போட்டு பார்த்து ட்ரையல்லாம் செக் பண்ணி வாங்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து கடையில் போய் வாங்க முடியாது, இல்லைன்னா அவங்க பர்டிகுலராக அவங்களுக்கு எதிர்பார்க்குற ஷேடு வந்து கிடைக்காது. அப்போ ஆன்லைனில் தான் வாங்கணும். ஆனால் ஆன்லைனில் வாங்குறது வந்து ஷேடு கரெக்டாக இருக்கா அப்படின்றது டவுட் வரும்ல. அப்போ அந்த ஆன்லைனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் பர்டிகுலராக ஒரு பிராண்டு நினச்சி வச்சுருக்கீங்களா, அந்த பிராண்டை வந்து பிக் பண்ணிக்கோங்க. இந்த பிராண்ட்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற பிராண்டு. அந்த பிராண்டோட ஃபவுண்டேஷன் ஸ்வாட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க நெட்டில். ஆன்லைன் கூகுளில் போட்டிங்க, அதாவது பர்டிகுலர் பிராண்டுன்னா அந்த பிராண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்வாட்சஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஃபுல்லும் அந்த டச் பண்ணி பார்த்துருப்பாங்கல்ல, அந்த ஷேடு ஃபுல்லும் காட்டியிருப்பாங்க. இந்த ஷேடுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பர்டிகுலர் நம்பரும் கொடுத்துருப்பாங்க, இந்த ஷேடுக்கு இந்த நம்பர் அப்படின்னு. அப்போ அந்த நம்பர் இருக்குல்ல அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்கின் டோனுக்கு அந்த நெக்குக்கும் ஃபேஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நியரஸ்ட்டில் இருக்க ஒரு ஸ்கின் டோனுக்கு வந்து ஒரு 2-3 ஷேடு நியரஸ்ட்டாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ரொம்ப லோயராக, அதாவது ரொம்ப கலர் கம்மியாக இருக்கிறதும் நம்ம போக மாட்டோம், ரொம்ப டார்க் ஆகிடுச்சுனாலும் நம்ம போக மாட்டோம். கரெக்டாக அந்த நம்மளுக்கு நெருக்கி இருக்க அந்த ஒரு 2 கலர் இல்லைன்னா ஒரு 3 கலர் வந்து ஒரு டவுட்டில் இருக்கும். அந்த 3 கலர் நம்பருமே பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா வந்து யூடியூப்லேயே இப்போ நிறைய பேர் வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட்டு காட்டி அதை ரிவ்யூலாம் போகிறாங்கல்ல. அப்போ நீங்கள் பர்டிகுலராக அந்த பிராண்டோட அந்த நம்பர் இருக்குல்ல, சார்ஜ் டெஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதுக்கு யூடியூப்பில் இப்போ நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் அந்த ரிவ்யூவில் கொடுத்துருக்க உங்களோட ஸ்கின்னும் உங்கள் ஸ்கின்னும் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தைரியமாக வாங்கிடுங்க. இல்லை ஒரு 2 ஷேடு மட்டும் தான் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது அப்படின்னா வந்து உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த 2 ஷேடுமே வாங்கிடுங்க. ஏன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க இன்னொரு ஷேடு தானே, அதனால உங்களுக்கு ஒரு இதுவும் இருக்காது. நீங்கள் 2மே வாங்கிட்டு நம்ம மிக்ஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்கின் டைப்புக்கு அந்த டார்க்காக இருக்கிறதுக்கும் இந்த லைட் கலருக்கும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி 2மே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ப்ராடக்ட் வரும்ல, வந்தோடனே உங்களுக்கு போட்டு பார்க்கல இந்த கலர் தான் அப்படின்றது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து கன்டினியூ பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் வாங்குறவங்க இந்த டைப் ஆஃப் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபவுண்டேஷனில் வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ், வேறு டீட்டெயில்ஸ்லாம் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில் பற்றி வேணும்னாலும் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நாங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.